ஹாய் மக்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நான் வெளியில் போனேங்க. அப்போ போகும்போது சில ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. உப்பு வீட்டில் தீர்ந்துருச்சுன்னு உப்பு பாக்கெட்டு, அப்புறம் சீனி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எப்படி நான் ஸ்டோரேஜ் பண்ணுறேன்னு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேங்க. இதுதான் உப்பு ஜாடிங்க. அதில் நம்ம இப்போ உப்பு கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொட்டிகிட்ருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேங்க. நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறத விட இந்த உப்பு ஜாடியில் வச்சா உப்பு நமக்கு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது எனக்கு இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் எப்போவுமே இந்த மண் பாத்திரத்தில் தான் வைப்பேன். இப்போ உப்பு கொட்டியாச்சுங்க. இப்போ அதுக்கு ஜாடி மூடியை போட்டாக்கா அதில் லைட்டாக ஓட்டை இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. என்னால் பின்னாடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இடுக்கலாம் தெரியும். அதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் ஒன்று சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கேரி பையை அப்படியே நம்ம சுற்றி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு நம்ம இது பண்ணி வச்சுட்டாக்கா நமக்கு சுற்றி உள்ள இடுக்கெலாம் நமக்கு மறைஞ்சிடும் இல்லையா? அது நான் ஃபாலோ பண்ணுவேங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரப்பர் பேண்டை அதில் போட்டுக்கலாங்க. நமக்கு தெரிஞ்சது அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணுறது அது ஒரு மகிழ்ச்சி தானேங்க. அதுலேயும் குழந்தைங்கள் இருக்கிற வீடுனாக்கா நம்ம ஒன்று பார்த்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ 2வது ரப்பர் பேண்டையும் நம்ம போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அது மூடி வச்சுட்டாக்கா எந்த ஒரு இடுக்கம் இல்லாமல் நல்லா அழகாக க்ளோஸ் ஆகி மூடிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதே போல் மூடி வச்சுட்டாக்கா ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிடுங்க. இப்போ நம்ம சீனியும் கொட்டி வச்சிடலாங்க. சீனி டப்பாவில் சீனியும் காலி ஆகிடுச்சு, அதையும் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா மூடி வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த எறும்பு தொல்லெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அது மூடும் போதே அந்த டப்பா மூடி கீழே விழுந்துருச்சுங்க. ஏதாவது நம்ம கடகடன்னு செய்யும்போது டக்குன்னு அதை கை நழுவி கீழே விழுந்துடும். இப்போ சீனி கொட்டி மூடி வச்சாச்சு. மீதி உள்ள சீனியெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம அடைச்சி வச்சிடலாம். அதுக்கு நானும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கவர் தான் போட்டு மூடியில் வச்சுருவேங்க. அந்த மாதிரி இடுக்கு இருந்தாலும் இந்த பூச்சியும் எறும்பும் போகாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் அதை மூடி வச்சாச்சு. இந்த குப்புசுன்னு சொல்கிறாங்களே, அதை வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. அது இன்றைக்கி எப்படியாவது வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ அது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தோசைகளில் நம்ம போட்டு இப்போ 2 பக்கமாக சவக்க விட்டு எடுத்துக்கலாங்க. நீண்ட நாள் ஆசைன்னு கூட சொல்லலாங்க. இது கோதுமை குப்புசு தாங்க. இப்போ ஒரு 2-3 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எக்ஸ்பிரே அதுக்குள்ளே நம்ம சுட்டு சாப்பிட்லான்ட்டு உடனே வந்து நான் அது சுட்டுட்டேங்க. இவங்க தோசைகளில் 2 பக்கம் இந்த பக்கம் ஒரு 2 செகண்டு, அந்த பக்கம் ஒரு 2 செகண்டுன்னு போட்டு மாற்றி எடுத்தாச்சுங்க. லைட்டாக நான் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்டா அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் 2 குப்புசை போட்டு நான் எடுத்துட்டேங்க. அது கூடவே நான் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். இப்போ அது கூட சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இந்த குப்புசையை வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, நமக்கெல்லாம் அது கொஞ்சம் ஒத்து வராது. இருந்தாலும் நம்ம போடுற சப்பாத்தி அப்புறம் புரோட்டா இதுக்கெல்லாம் நமக்கு ஈடாகாது. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். நானும் கடன்னு பேசிடலான்னு பார்க்குறேன். எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலைங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு சரி குட்டி ஒரு தூக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுட சாப்பிட்டாச்சுங்க. ஓகே மக்களே, இந்த மினி விலாக் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.